டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மதுரை நிலவரம் குறித்து செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், மதுரையை பொறுத்தவரை விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற 3 வேளாண் திருத்த சட்ட மசோதாக்கள் விவசாயிகளுக்கு பாதகத்தை விளைவிக்கும் என்று கூறி டெல்லியில் முற்றுகையிட்டு பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் நடத்தி வருகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 3 தினங்களாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் அமைப்புகளும் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தளவில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்த சட்ட மசோதாவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது மதுரை ஓபலா படித்துறை பகுதியில் ஐக்கிய ஜமாத், அதாவது மதுரையில் இருக்கின்ற அனைத்து ஜமாத்துகளின் சார்பாக தொடர்ந்து இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500 பேருக்கும் மேலாக இந்த போராட்டத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் அதே போன்று இங்கிருக்கின்ற ஐக்கிய ஜமாத்தை சேர்ந்த ஐக்கிய ஜமாத்தார்கள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபலா படித்துறை பகுதியில் நடைபெற்று இருக்கின்ற இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவசாய சட்டம் என்பது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த விவசாய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது குறைந்தபட்ச ஆதார விலையை கூட விவசாயிகளுக்கு கிடைக்காது. இலவச மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தால் உடனடியாக இந்த விவசாய சட்டத்தை வாபஸ் மீண்டும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் மத்திய அரசு இந்த வேளாண் சட்டத்தை திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப வாபஸ் பெறாத வரை தங்களுடைய இந்த போராட்டத்தை தொடரப்போவதாகவும் தற்போது விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் தெரிவித்திருக்கிறார்கள். செல்வகுமார், 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களோட போராட்டம் எத்தனை நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கௌரி லங்கேஷ் உட்பட கோவிந்த் பன்சாரே, நரேந்திர தபோல்கர் ஆகிய நபர்களையும் கொன்று குவித்தார்கள். விவசாயிகளை பொறுத்தளவில் டெல்லி நடைபெறுகின்ற இந்த போராட்டம் தொடர் போராட்டமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலவரையற்ற போராட்டமாக இந்த டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் இந்த போராட்டம் நடத்துகின்ற அந்த காலகட்டம் வரை இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு விவசாய சங்கங்களும் அதனை சார்ந்த அமைப்புகளும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லவில்லை. இதுவரை 3 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 நாட்களுக்கு மேலாக நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரை எல்லை இதுவரை விதிக்கப்படவில்லை. மத்திய அரசை பொறுத்தளவில் மத்திய அரசு இந்த விவசாயிகளுக்கான சட்டத்தை முழுமையாக வாபஸ் பெறுகின்ற வரை தங்களுடைய போராட்டத்தை தொடரப்போவதாக டெல்லியில் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் இந்த முற்றுகை போராட்டம் டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த காலகட்டம் முழுவதுமாக அவர்களுக்கு ஆதரவாக இந்த காத்திருப்பு போராட்டத்தையும் அதே போன்று இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெறுகின்ற அந்த அமைப்பு ரீதியான போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெறும் என்று இங்கிருக்கின்ற விவசாயிகளும் அதே போன்று இந்த அமைப்புகளும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராடி வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மதுரையை பொறுத்தவரை 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருவதாக நமது செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.